யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எளிய முறையில் எப்படி நம்ம ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணுறது, நேம், டேட் ஆஃப் பர்த், சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், கேர் ஆஃப், அட்ரஸ் எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோடு பண்ணி க்ரீனிங் சைன் பண்ணுறவங்க யார்ட்டையும் சைன் வாங்கிங்க, அப்போ அப்ரூவ்டு சைன் வாங்கிங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் க்ரோமில் போயிட்டு UIDAI ஆதார் சைட்டு ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் பாருங்கள், UIDAIன்ட்டு. அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. இதில் போனீங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நம்ம என்னென்ன பண்ணலாம், ஆதார் ஆத்தன்டிகேஷன் எப்படி பண்ணலாம், PVC கார்டு எப்படி போடலாம், எல்லாமே இதில் இருக்கும். அதில் நம்ம மை ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் காலமில் அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா ஆன்லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். ஆதார் செல்ஃப் சர்வீஸ் அப்டேட் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் அண்ட் லாங்குவேஜ் ஆன்லைன் நம்ம பண்ணிக்கலாம். இதில் ப்ரொசீடு டு அப்டேட் ஆதார்ன்னு இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு லிங்க்கு. அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகணும். பாருங்கள், ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணணும். நான் இப்போ ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து இப்போ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கேப்சா என்ட்ரு பண்ணுங்கள். என்டர் ஏ கேப்சா. கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு சென்டு OTP கொடுத்துருங்க. ஒன் டைம் பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர்னு இருக்குது பாருங்கள். கீழே டவுன் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா OTP இருக்கும். அதில் நம்ம ஆதார் நம்பரில் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு OTP வரும். ஓகேங்களா? அந்த OTPயை நம்ம இப்போ என்ட்ரி பண்ண போகிறோம். என்ட்ரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லாகின் பண்ண போகிறோம். லாகின் பண்ணதுக்கப்புறம் போர்ட்டல் ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள். அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டான்னு இருக்கா, அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். இதில் நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம்னு வந்திருக்கு பாருங்கள். லாங்குவேஜ், ஜெண்டர், அட்ரஸ், இமெயில், நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர். இதில் நம்ம மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதில் நம்ம வந்துட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அட்ரஸ் அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே, அட்ரஸ் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபாலோயிங் ஆதார் டேட்டா ஃபீல்ட்ஸ்ன்னு இருக்குது, நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். படிச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அட்ரஸை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுக்க போகிறோம். இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணுன்ட்டு. அதை எஸ் கொடுத்து ப்ரொசீட் கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இப்படி ஓப்பன் ஆகிடும். ஆதார் அப்டேட் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நமக்கு என்னென்ன பண்ண போகிறோம்னா கேர் ஆஃப் கேட்டிருக்கோம், ஹவுஸ் கேட்டிருக்கோம், ஸ்ட்ரீட் நம்பர் கேட்டிருக்கோம், அடுத்த லொக்காலிட்டி கேட்டிருக்கோம், போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்டேட் இதெல்லாம் கேட்டிருக்கோம். சும்மா நார்மலாக எல்லாருக்கும் கேட்குறது அவங்களுக்கே தெரியும். அதிலே டாப்பில் கொடுத்துருப்பாங்க உங்களோட இப்போ எப்படி இருக்குது அட்ரஸ் இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு இதில் இங்கிலீஷ்லேயும், செகண்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள், அதில் தமிழ்லேயும் இருக்கும். இப்போ நம்ம கேர் ஆஃபில் நான் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். அதை நம்ம தமிழில் டைப் பண்ண தேவையில்ல. தமிழுக்கு நீங்கள் அந்த அந்த இடத்த சும்மா நீங்கள் கர்சர் வச்சு கிளிக் பண்ணாலே தமிழில் வந்துடும். தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணி ஸ்பேஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிக்கும். அடுத்து நான் ஸ்ட்ரீட் ஹவுஸ் நம்பர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிட்டேன். அதை நான் அந்த இடத்துல மவுஸை வச்சு நான் கர்சரை வச்சு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் நேம் நான் என்ட்ரு பண்ணுறேன். அப்புறம் ஏரியா அண்ட் லொக்காலிட்டி அதை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்க்ரோல் டவுனில் லேண்ட்மார்க் கேட்டிருக்கு. லேண்ட்மார்க் என்னவோ அதை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்தது பின்கோடு கேட்டிருக்கு. நீங்கள் பின்கோடை டைப் பண்ணிவிட்டு சும்மா ஒரு என்ட்ரு பண்ணிங்கன்னா
அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கீழே வில்லேஜ் டவுன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை அது தவறாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன வில்லேஜோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பின்கோடு போட்டுக்கிறீங்க. இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது நம்ம வில்லேஜ் என்ன வில்லேஜோ அதை நம்ம கிளிக் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸும் நம்ம செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே காமிக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து ஸ்டேட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம விஓ ஆர்ஐ இல்லை ஒரு சில ஆஃபீஸர்கிட்ட நம்ம வந்துட்டு சைன் வாங்கி வச்சுருப்போம். ஒரு ஃபார்ம் டவுன்லோடு பண்ணி அதில் நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி சைன் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நான் வந்துட்டு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட வாங்கியிருக்கேன். அதனால் நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு என்ட்ரு கொடுத்துருக்கேன். அடுத்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு பண்ணுறேன். நம்ம இந்த சைன் பண்ண டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டை இப்போ நான் அப்லோடு பண்ணுறேன். அந்த டாக்குமெண்ட் இப்படி தான் இருக்கும், பார்த்துங்க. இந்த டாக்குமெண்ட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டவுன்லோடு பண்ணி எடுத்துக்கங்க. இதில் நீங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதில் யார்கிட்ட சைன் வாங்கணும்னு போட்டிருக்கோ, ரெட்டிங் சைன் பண்ணுறவங்க யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். நான் இப்போ இந்த டாக்குமெண்ட் அதில் ஓப்பன் பண்ணி ஃபிட் பண்ணிட்டேன். அடுத்தது ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ப்ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஆல்ரெடி இருந்த அட்ரஸும் சேஞ்ச் பண்ண பாடக்கூடிய அட்ரஸும் அதில் காட்டும். அதில் ஓகே பண்ணிங்க, செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணுங்க. சென்ட் ஓடிபி கொடுங்க. ஒன் டைம் பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் டு ஒரு ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள். அதாவது ஓடிபி வந்துச்சு. இப்போ நம்ம அந்த ஓடிபி அதில் என்ட்ரு பண்ண போகிறோம். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் வந்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். அடுத்து பேமெண்ட் பேஜுக்குள்ளே போவோம். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்களோ பண்ணிங்க. இப்போ நான் அதில் வந்துட்டு கார்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன். சரிங்களா, பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து நான் கார்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். இப்போ நான் என்னுடைய கார்டு டீட்டெயில்ஸை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். யாருக்கு அப்டேட் பண்ணுமோ அவங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணால் போதும். ஓகேங்களா, என்னுடைய ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். கார்டு நம்பர் போட்டேன், எக்ஸ்பைரி டேட் போட்டேன், சிவிவி போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது எனக்கு கார்டில் ஏடிஎம் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அது போல் என்ட்ரு பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் கொடுங்க. உள்ளே வந்திருக்கும் பாருங்கள். அடுத்தது டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்கோம். அடுத்தது அதுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். உங்கள் ஏடிஎம் கார்டில் எந்த நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ்லாம் பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே காட்டும். என்னோடய ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது, பார்த்துங்க. அதில் வந்துட்டு நான் ரெசிப்ட் வந்திருக்கு. ரெசிப்ட் நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா, இதுக்கான சார்ஜ் 50 ரூபா பிடிச்சிருக்காங்க. அது டேட்டு, டைம், யூஆர்என் நம்பர் எல்லாமே இருக்கும். இப்போ நான் அந்த ரெசிப்டை டவுன்லோடு பண்ணிக்கிறேன். அந்த ரெசிப்டை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்போ இதில் ஆதார் நம்பர், யூஆர்என், அப்டேட் ரெக்வஸ்ட் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர், அமௌண்ட் 50 ரூபா பே பண்ணியிருக்கேன். அது டேட் ஆஃப் பேமெண்ட்டு, எஸ்எஸ்யூபி ரெக்வஸ்ட் டைப்பு. அப்புறம் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் நம்ம வந்துட்டு எக்ஸிஸ்டிங் உள்ளது. இப்போ நம்ம கரெக்ஷன். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு மேற்கொண்டு வேண்டுமானால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதில் பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். நம்ம சேனலை பார்த்துட்டு மிக்க நன்றி.